வணக்கம் குட்டீஸ், வெல்கம் டு லிட்டில் நரேட்டிவ்ஸ் வித் ஆராதனா. நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிற கதை பீச்சில் நடக்க போகுது. பீச்னா யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? அநேகமாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு ஹாலிடே ஈவினிங். ஆருஷும் அவங்க அப்பாவும் பீச்சுக்கு போனாங்க. ஆருஷ் அவரோட ஃப்ரெண்ட் யுகனை பீச்சில் மீட் பண்ணுறாரு. ஆருஷும் யுகனும் சேர்ந்து விளையாட ஆரம்பித்தாங்க. ஆருஷ்க்கு மணல் சிற்பங்கள் செய்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கும் அவர் ஒரு மணல் கோட்டையை உருவாக்குறதுக்கு தயாரானார். கொஞ்சம் கொஞ்சமாக மணலை வச்சு ஒரு கோட்டையை உருவாக்குனாரு. அந்த மணல் கோட்டையை கடற்கரையில் கிடைச்ச சிப்பியெல்லாம் வச்சு அலங்கரிச்சாரு. இதை பார்த்த யுகன், மணல் கோட்டை ரொம்ப அழகா இருக்கு ஆருஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு பெரிய அலை வந்து மணல் கோட்டையை அடிச்சுட்டு போயிடுச்சு. திரும்பவும் மனசு தளராத ஆருஷ் ஒரு செயில் போட்டை மணல்ல செய்ய ஆரம்பிச்சாரு. அந்த செயில் போட்டையும் ஒரு பெரிய அலை வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆருஷும் யுகனும் சேர்ந்து பீச்சில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆருஷும் அவங்க அப்பாவும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆருஷும் அவங்க அப்பாவும் பீச்சில் நடந்ததை பற்றி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அப்பா ஆருஷ், நான் செஞ்ச மணல் சிற்பங்கள்லாம் கடல் அலையில காணாம போனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு ஆருஷோட அப்பா, இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரமானது இல்லை ஆருஷ், எல்லாமே கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான். ஆனா இது மூலமா உனக்கு ஒரு திறமை இருக்கிறத நான் கவனிச்சிருக்கேன், அதை இப்போ உன் கூட ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு ஆருஷோட அப்பா ஆருஷ் கிட்ட கேட்டாரு. அதுக்கு ஆருஷ், சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு ஆர்வமா கேட்க ஆரம்பிச்சாரு. உடனே ஆருஷோட அப்பா, நீ மணல் சிற்பங்கள் செய்யும் போது அதோட டிசைன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால உனக்கு ஆர்கிடெக்சர் வந்துட்டு ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நீ பெரியவா ஆனதும் ஆர்கிடெக்சர் எடுத்து படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது அப்படின்ட்டு ஆருஷோட அப்பா சொன்னாரு. அப்பா இப்படி சொன்னது ஆருஷோட மைண்ட்ல அப்படியே செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்போ பீச்சுக்கு போனாலும் புதுசு புதுசாக பில்டிங்ஸ் டிசைன் பண்ணி பார்ப்பாரு. வீட்டில் இருக்கும் போதும் பேப்பரையும் பென்சிலையும் எடுத்து வச்சு பில்டிங்ஸ் வரைஞ்சி பார்ப்பாரு. இதனால அவரோட கற்பனை திறமை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ஆருஷ் ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு காலேஜில் போய் சேரும்போது ஆர்கிடெக்சரை மெயின் ஸ்ட்ரீமாக எடுத்தாரு. அங்கேயும் நல்லா படித்ததுனால கேம்பஸில் ஜாப் கிடச்சிருச்சு. அவர் வேலை பார்த்த கம்பெனிலையும் அவரோட டிசைனிங் ஸ்கில்ஸ்க்கு ரொம்ப நல்ல நேம் உண்டு. அவர் டீமோட ஒர்க்குக்கும் ஆஃபீஸில் நல்ல ரெகக்னிஷன் இருந்துச்சு. கம்பெனியில் பெரிய ஆர்கிடெக்ட்னு பேர் எடுத்துட்டாரு ஆருஷ். இதுதாங்க ஆருஷோட சக்ஸஸ் ஸ்டோரி. குட்டீஸ், உங்களுக்கு ஒரு சின்ன டிட்பிட். இந்தியன் சாண்ட் ஆர்டிஸ்ட் சுதர்ஷன் பட்நாயக் அவரோட ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து 2017 ஒடிஷாவோட பூரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு பெரிய சாண்ட் கேசலை டெவலப் பண்ணார். இந்த சாண்ட் ஸ்கல்ப்சரோட ஹைட் 48 feet and 8 inches, பேஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் 530 feet. இந்த சாண்ட் கேசலை கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் 2017 வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் சாண்ட் கேசல் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. மேலும் ஒரு தகவல் உங்களுக்காக. எம்என் கௌரிங்கிறவங்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சாண்ட் ஸ்கல்ப்சர் மியூசியமை கர்நாடகாவில் இருக்கிற மைசூரில் 2014 ஓப்பன் பண்ணாங்க. அங்கே அவங்க 150க்கும் மேற்பட்ட சாண்ட் ஸ்கல்ப்சர்ஸை டிசைன் பண்ணி மக்களோட பார்வைக்கு வச்சுருக்காங்க. இந்த கதையும் தகவல்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா குட்டீஸ்? தேங்க்யூ.